விஷயத்த இந்த அக்காட்ட சொல்லிட்டு போயிடலான்னு வந்தானிக்கு இந்த மாமியார் கிளை வேற இதுலேயெல்லாம் நின்றுட்டுருக்கு. நபர் மருமலே, இதுலேயே வாப்பாத்துட்டு நிற்காம வீட்டுக்குள்ளே போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. நபருங்கத்த, அதை நான் பார்த்துக்கிட்டேன். நீங்கள் வேலைக்கு போகணுன்னு தானே கிளம்புனியே, நீங்கள் அங்கே போங்க. நீங்கள் அங்கே போ, பிஞ்சினெல்லாம் அங்கே உள்ள காய்களெல்லாம் எவ்வளோ பறிச்சிட்டு போயிட போகிறா. ஆமாம், அங்கே இங்கே அவ்வளோ காயை பறிச்சிட்டு பறிச்சிட்டு போகிறதுக்கு ஏழை கூட இல்லை. அப்போ இதுக்கு நீங்கள் அங்கே தெரியுதே, இதில் இருக்க வேண்டியது தானே. நான் இங்கே இருந்தோம்னா அங்கே புதுசாக மரங்களை யார் நடுக்குது? இன்றைக்கி பெய்யி ஒரு 10 காணம் முருங்கை கம்புகளை உண்ணாதான் அடுத்த சீசனில் ஒரு 10 காயாவது கிடைக்கும். 10 காய்க்காக கஷ்டப்பட்டு மரத்தை ஊனணுமாங்கோ. கடையில் தான் பைசா கொடுத்து வாங்கலாமே. ஆமாம், ஒன்றே மாதிரி நானும் நினச்சின்னு வச்சுக்க. அப்புறம் எதிர்காலத்தில் ஒரு முருங்கைக்காய் 1000 ரூபான்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. என் பிள்ளை ஒரு நாளைக்கு தேடிட்டு வர பைசாவை வச்சு நீ ஒரு முருங்கைக்காயை தான் வாங்கி வைக்க முடியும். அப்போ போய் மரத்தை நடுற வழியை பாருங்கள். வீட்டில் கஞ்சி இருக்குதா? இருந்தனாக்கி ஒரு வாடி கஞ்சி தான் கொண்டு போகிறேன். நபருங்கத்த, வீட்டில் கஞ்சி ஒன்றும் இல்லை, அதனால தான் காலையிலே சோத்தை பொங்கியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு வழியில் சோத்தை போட்டு தரேன், கொண்டுட்டு போங்க. அடிக்கிற வெயிலுக்கு சோத்தெல்லாம் கொண்டு போனால் நல்லா இருக்காது. நான் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவேன். உனக்கு என்ன வேலை வெட்டியே இல்லையா? இதில் நின்றுட்டுருக்க? வேலை விஷயமா தான் இங்கே வந்தேன். இங்கே பக்கத்தில் ஒன்றும் 100 நாள் வேலை நடக்கலையே. 100 நாள் வேலை விஷயமா வரல, வாடகை பைசா வாங்கன்னு தான் வந்தேன். நான் ஒன்றும் உன் வீட்டில் வாடகைக்கு இருக்கலையே, இது என்னோட சொந்த வீடு. உங்ககிட்ட கேட்டு வரல, பக்கத்து தெருவில் எங்கள் வீடு இருக்குல்ல, அங்கே தான் பைசா கேட்கணுன்னு வந்தேன். அங்கே போய் பணத்தை வாங்க போடணும், அங்கே போய் வாங்க வேண்டியதுன்னு அதை விட்டுட்டு ஏன் இதில் நின்று பார்த்துட்ருக்க? நீங்கள் தெரிஞ்ச விழாச்சை பார்த்துட்டு பேசாமல் போகிறது தப்பில்ல, அதான் பேசணுன்னு வந்தேன். நீங்கள் இப்போ விலைக்கே போறிய, நான் வேணா உங்களை கொண்டு விலையில் விடட்டுமா? உனக்கு நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையோ? நல்லா இருந்த பொம்பளையே வண்டியில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கையை கல்லை உடச்சி அவிய மோவ வீட்டில் கொண்டு விட்டுட்டேன். இப்போ கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு வண்டி எடுத்துகிட்டு எப்போ பார்த்தாலும் இங்கே அங்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏத்தே, நேரம் ஆகிட்டு கிளம்புங்க. சரி சரி, நான் போயிட்டு வரேன், நீ உள்ளே போ. ஆ சரிதா. எனக்கோ எப்படி இருக்கிய? என்னமோ பல வருஷமாக பார்க்காதவளை பார்த்து கேட்குற மாதிரி கேட்க. நேற்றுக்கு சாயங்காலம் தானடி 2 பேரும் பார்த்தோம். என்ன பாருங்கக்கா, இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் என்னதான் நடக்கலாம். ஆமாண்டி, நீ சொல்லுறதும் சரிதான். ஓ மாமியார் கூட அப்படி தான். அடிபடுற அன்னைக்கு காலையில் நான் இதில் கோலத்தை போட்டுக்கிட்டு இருந்தேன். என்னையை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போனவ. கொஞ்ச நாளாகவே உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுன்னு நினச்சிட்டு இருக்கேன் கோகிலா. நீ தப்பாக எடுத்துக்கிட மாட்டியே? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நான் உங்களை தப்பாகவே நினச்சிக்கிட மாட்டேன். எது கேட்கணும்னு நினச்சிங்களோ தாராளமாக கேளுங்க. உங்கள் அத்தையே வேணுக்குன்னு தானே நீ கீழே போட்ட? என்னக்கா இப்படி சொல்றியே? நான் என்ன அப்படிப்பட்ட பிள்ளையா? ஊரில் உள்ளவையே தான் என்னை பற்றி தெரியாமல் பேசுக்கவ. நீங்களும் அவியல மாதிரி பேசல. நான் அவியல மாதிரி நினச்சிக்கிட்டு கேட்கல கோகிலா. நீ தான் அழகாக வண்டி ஓட்டுவியா, அப்படி இருக்க சொல்லி உங்கள் மாமியார் எப்படி கீழே போட்ட? அந்த கொடுமையை ஏக்கா கேட்குறியே? நான் வண்டியில் வரமத்தில் அண்ணாச்சி கிடக்கிட்ட ஒரு நாய் படுத்துருக்கேங்க்கா. என்ன பார்த்ததும் விரட்டிக்கிட்டே வரேங்க்கா. அப்போ தான் ஒரு பாட்டி சொன்னவ, திங்கிறதுக்கு அந்த நாய்க்கு ஏதாவது கொடு அப்படின்னு நினைக்கி விரட்டாதுன்னவ. நானும் தனிக்கும் போகும்பத்தில் வரமத்தில் அந்த நாய்க்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுப்பேங்க்கா. அன்னைக்கு எங்கள் அத்தையை கூட்டிகிட்டு போகும்பத்தில் எங்கள் அத்தைக்கிட்ட பேசிட்டு போனதால் அந்த நாய்க்கு எதுவுமே கொடுக்கலக்கா. அது என்னென்னா எங்கள் பின்னாடியே வந்துச்சா, எங்கள் அத்தை பார்த்து பயந்துட்டாவ. அதில் தான் வண்டி ஸ்லிப் ஆகி எங்கள் அத்தையை கீழே போட்டுட்டேன். எனக்கு கூட அடிபட்டிருந்து. ஏன் தான் இந்த ஊரில் உள்ளவி எல்லாரும் இப்படி இருக்காவளோ? எப்போ பார்த்தாலும் தப்பே செய்யிட்டாலும் இந்த மருமகளை குறை சொல்லிகிட்டே இருக்காளுவே. ஆமாம், எல்லா மாமியாரும் அப்படி தான். ஒரு காலத்தில் அவியலும் மருமகளை தான் இருந்தவங்க தான் அவியலே மறந்துருந்தாவ. நீ வண்டியில் வரமச்சில் எங்கள் அத்தா தான் இதில் நின்னவள, நீ வண்டியில் அப்படியே போயிருந்துருக்கலாம்ல. எதுக்கு நின்று பார்த்துக்கிட்டே இருந்த? அதுவாக்கா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னடி அப்படியே பெரிய தலை போகிற விஷயம்? இது தலை போகிற விஷயம் இல்லை, தலையில் போட்ட விஷயம். என்ன சொல்கிற? தலை போட்ட விஷயமா? புரியலடி, என்னன்னு புரியும்படியா சொல்லு. உங்கள் ஜாஸ்மீனை மோகனுக்குன்னு பொண்ணு பக்கம் வந்தால சுந்தரி, அவள் தலையில் மருமக கறியை அடிச்சு விட்டா. என்ன சொல்லுத கோகிலா, நீ சொல்லதை நம்ப முடியல. அந்த சீலா ரொம்ப நல்லவளாச்ச, மாமியார் மேலே கையெல்லாம் நீட்ட மாட்டாளே. அடித்தது சீலா இல்லைக்கா, அவியலோட இன்னொரு மருமவா. நீ சொல்லதை பார்த்தா அவி வீட்டில் பெரிய சண்டை நடந்திருக்கும் போல. சண்டை முத்தி போனதெல்லாம் தான் அவள் அடிச்சு விட்டாளோ? ஆமாம் கோகிலா, அந்த நேரத்தில் வீட்டில் யாரும் இல்லையோ? கேள்வி இவ்வளோதானே, இல்லை என்ன எதுவும் இருக்கா? அது இன்னும் நிறையவே இருக்குது. கேட்க சொன்னால் நான் நாள் முழுக்க கேள்வியே கேட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போ முதல்ல நான் கேட்ட 3 கேள்விக்கும் பதில சொல்லு. பதில சொல்ல சொன்னால் எதுக்குடி நீ அங்கே பார்த்துட்டு நின்றுருக்க?
அதில் வேற 2 பையன் பண்ணிக்கானுவல்லக்கா, கேட்டான்னு ஏதாவது பிரச்சனை ஆயிடக்கூடாதுல்ல. அது என்னன்னு தெரியல. அவனை 2 பேரும் நீ வர்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முந்தையே நின்று கதை விட்டுட்ருக்கானுவேன். நீ அதை விட்டு தள்ளு. முதல்ல நான் கேட்ட 3 கேள்விக்கும் பதில் சொல்லு. பதில் தானே சொல்லுக்கேன். அவைய வீட்டில் பெரிய சண்டையில் ஒரு சின்ன சண்டை கூட நடக்கலை. சண்டை நடக்கலைன்னா எதுக்கு மாமியாராவை அடித்தா? என்ன காரணம்னு தெரியல. ஆனால் அடிபட்டது செம்பாலங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். அப்புறம்க்கா நீங்கள் கேட்ட 3வது கேள்விக்கு பதில். சுந்தரியோட சின்ன மோனை தவிர எல்லாருமே அங்கே தான் இருந்திருக்காவ. அடுத்து நீங்கள் என்ன கேள்வி கேட்க போறீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ எல்லாரும் ஆஸ்பத்திரியில் தான் இருக்காவ. என்ன செல்வி, எங்கே கிளம்பிட்ட? ஆஸ்பத்திரி வரைக்கும் போகிறேங்க்கா. என்ன செல்வி, உங்கள் அத்தைக்கு எதுவும் அடிபட்டுச்சா? என்ன பாருங்கக்கா, எதுவும் முழுசாக தெரியாமல் பேசாதுங்க. நான் கவிதாவோட அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்கவள அவியில் தான் பார்க்க போகிறேன். இதை நீ முதல்ல சொல்ல வேண்டியதானே? ஆமாம், நீ மட்டும் போய் உங்கள் அத்தை கூட வரலையா? எங்கள் அத்தை காலா வீடு வரைக்கும் போயிருக்காவ. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். சரிக்கா, எனக்கும் நேரம் ஆயிட்டு, நானும் போயிட்டு வரேன். சரிடி, அப்புறம் பார்க்கலாம். எனக்கும் துவைச்சி காயப்பட்ட துணி நல்லா காஞ்சி போயிட்டு எடுத்துகிட்டு உள்ளே போகணும். நானும் போயிட்டு வரேன். 2 மணி நேரமாக இதில் நின்று என்ன கதையை தான் விடுவானுல தெரியல. கோகிலா, நீ வீட்டுக்கு போனதும் ஆஸ்பத்திரி நிலவரம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. சரிக்கா, கண்டிப்பாக என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. அதானே என்னோட முதல் வேலையே.